அதிகாரம் 2. எனவே நமக்கும் இஸ்ரேலை வழிநடத்தி வந்த நம் நீதி தலைவர்கள், அரசர்கள், தலைவர்கள், இஸ்ரேல் நாட்டு மக்கள், யூதா நாட்டு மக்கள் ஆகிய அனைவருக்கும் எதிராக தாம் கூறியிருந்த வாக்கை ஆண்டவர் நிறைவேற்றினார். எருசலேமுக்கு நேரிட்ட பெருங்கேடுகள் போன்று வானத்தின் கீழ் வேறெங்கும் இதுவரை நிகழ்ந்ததே இல்லை. மோசேயின் சட்டத்தில் எழுதியுள்ளவாறே இவை நிகழ்ந்தன. இதனால் நாம் ஒவ்வொருவரும் நம் சொந்த புதல்வர் புதல்வியருடைய சதையையே தின்ன வேண்டியிருந்தது. மேலும் ஆண்டவர் நம்மை சுற்றிலும் உள்ள எல்லா அரசுகளுக்கும் அடிமைகளாயிருக்கும்படி இஸ்ரேல் மக்களை ஒப்படைத்தார். அண்டை நாட்டார் அனைவர் நடுவிலும் அவர்களை சிதறடித்து பழி சொல்லுக்கும் பால் நிலைக்கும் உள்ளாக்கினார். இவ்வாறு நாம் உயர்த்தப்படாமல் தாழ்த்தப்பட்டோம். ஏனெனில் நம் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு பணிந்து நடக்காமல் அவருக்கு எதிராய் பாவம் செய்தோம். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நீதி உரியது. ஆனால் நமக்கும் நம் மூதாதையருக்கும் இன்று போல தலை குனிவுதான் உரியது. ஆண்டவர் நமக்கு அறிவித்திருந்த இக்கேடுகள் அனைத்தும் நம்மை வந்தடைந்தன. ஆயினும் நாம் ஒவ்வொருவரும் நம் தீய உள்ளத்தின் போக்கிலிருந்து மனம் மாறும்படி ஆண்டவர் திருமுன் கெஞ்சி மன்றாடவில்லை. ஆகையால் ஆண்டவர் நம் தீய செயல்களை விழிப்புடன் கவனித்து அவற்றுக்கு உரிய தண்டனையை நம்மீது சுமத்தினார். ஏனெனில் அவர் நமக்கு கட்டளையிட்டிருந்த செயல்கள் அனைத்திலும் நீதி பெறலாதவர். இருப்பினும் நாம் அவரது குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. அவர் நமக்கு கொடுத்திருந்த கட்டளைகளின்படி நடக்கவும் இல்லை. விடுதலைக்காக மன்றாட்டு. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே, கைவன்மையாலும் அடையாளங்களாலும் வியத்தகு செயல்களாலும் மாபெரும் ஆற்றலாலும் ஓங்கிய புயத்தாலும் எகிப்து நாட்டிலிருந்து மக்களை அழைத்து வந்தீர். அதனால் இன்று வரை உமக்கு புகழ் தேடிக் கொண்டீர். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம், இறை பற்றில்லாதவர்களாய் நடந்தோம். உம்முடைய நீதிநெறிகள் எல்லாவற்றையும் மீறி குற்றம் செய்தோம். உமது சீற்றம் எங்களை விட்டு நீங்கட்டும். ஏனென்றால் வேற்றினத்தார் நடுவே உம்மால் சிதறடிக்கப்பட்டுள்ள நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்துள்ளோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கும் விண்ணப்பத்துக்கும் செவிசாயும். பெயரின் பொருட்டு எங்களை விடுவியும். எங்களை நாடு கடத்தியோர் எங்கள் மீது இரக்கம் காட்ட செய்யும். இதனால் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீரே என்பதை உலகம் முழுவதும் அறிந்து கொள்ளும். ஏனெனில் இஸ்ரேலும் அவர் வழிமரபினரும் உமது பெயரை தாங்கியுள்ளனர். ஆண்டவரே, உமது தூய இல்லத்திலிருந்து எங்களை கண்ணோக்கும், எங்களை நினைவு கூறும். ஆண்டவரே, செவிசாய்த்து எங்கள் வேண்டுதலை கேளும். கண்களை திறந்து பாரும். ஏனெனில் உயிர் உடலை விட்டு பிரிந்த நிலையில் பாதாளத்திற்கு சென்றோர் ஆண்டவரின் மாட்சியையும் நீதி செயல்களையும் அறிக்கையிடமாட்டார்கள். ஆனால் ஆண்டவரே, மிகவும் துன்புற்று, குனிவுற்று, தளர்வுற்று, பார்வை குன்றி, பசியுற்று திரியும் மனிதரே, மாட்சியையும் நீதியையும் அறிக்கையிடுவர். எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மூதாதையர்கள், அரசர்கள் ஆகியோருடைய நீதி செயல்களை முன்னிட்டு திருமுன் நாங்கள் உமது இரக்கத்தை கெஞ்சி மன்றாடவில்லை. அடியார்களாகிய இறைவாக்கினர்கள் வாயிலாக நீர் கூறியிருந்தவாறு சினத்தையும் சீற்றத்தையும் எங்கள் மீது காட்டினீர். அவர்கள் உரைத்தது பின்வருமாறு: ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீங்கள்தான் பணிந்து பாபிலோனிய மன்னருக்கு பணிவிடை புரிவீர்களாயின், நான் உங்கள் மூதாதையருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் தொடர்ந்து இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்க்காமலும் பாபிலோனிய மன்னருக்கு பணிவிடை புரியாமலும் இருந்தால், யூதாவின் நகரங்களிலும் எருசலேமிலும் மகிழ்ச்சியின் ஒலியும் மணமகனின் அக்களிப்பின் ஆரவாரமும் மணமகளின் குரலொலியும் அற்றுப்போக செய்வேன். நாடு முழுவதும் குடியிருப்பாரற்று பாழடைந்து போகும். ஆனால் நாங்கள் உமது குரலுக்கு செவி கொடுக்கவும் இல்லை, பாபிலோனிய மன்னருக்கு பணிவிடை புரியவும் இல்லை. எனவே அடியார்களாகிய இறைவாக்கினர்கள் வாயிலாக நீர் கூறியிருந்ததை நிறைவேற்றினீர். அதாவது, எங்கள் அரசர்களின் எலும்புகளையும் மூதாதையர்களின் எலும்புகளையும்
அவர்களுடைய கல்லறைகளினின்று வெளிக்கொணர செய்தீர். அவை வெளியே எறியப்பட்டு இதோ பகலின் வெயிலிலும் இரவின் குளிரிலும் கிடக்கின்றன. அவர்கள் பஞ்சம், வாள், கொள்ளை நோய் ஆகிய கொடுந்துயர்களுக்கு இரையாகி மடிந்தார்கள். இஸ்ரேல் வீட்டாரும் யூதா வீட்டாரும் தீச்செயல் புரிந்ததால் உமது பெயர் விளங்கும் இல்லத்தை இன்று உள்ள நிலைக்கு உள்ளாக்கிவிட்டீர். ஆயினும் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, உமது பரிவுக்கும் இரக்க பெருக்கத்திற்கும் ஏற்ப நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் உமது திருச்சட்டத்தை எழுதுமாறு அடியார் மோசேக்கு கட்டளையிட்ட நாளில் அவர் வாயிலாக நீர் மொழிந்தது இதுவே: நீங்கள் என் குரலுக்கு செவி சாய்க்காவிட்டால் இம்மாபெரும் மக்கள் திரளை மிகவும் சிறியதாக்கி வேற்றினத்தார் நடுவே சிதறடிப்பேன். அவர்கள் எனக்கு செவி சாய்க்க மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும். ஏனெனில் அவர்கள் யாருக்கும் வணங்காதவர்கள். ஆனால் தாங்கள் அடிமைகளாக இருக்கும் நாட்டில் தங்கள் இயல்பான நிலைக்கு திரும்புவார்கள். அப்பொழுது தங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நான் தான் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஏனெனில் கீழ்ப்படியும் உள்ளத்தையும் கேட்கக்கூடிய செவிகளையும் நான் அவர்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் தாங்கள் அடிமைகளாக இருக்கும் நாட்டில் என்னை புகழ்வார்கள், என் பெயரை நினைவு கூர்வார்கள். தங்கள் பிடிவாதத்தினின்றும் தீ செயல்களினின்றும் அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஏனெனில் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்திருந்த தங்கள் மூதாதையரின் வழிகளை அவர்கள் நினைவு கூர்வார்கள். அவர்களின் தந்தையராகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு கொடுப்பதாக நான் ஆணையிட்டு உறுதியளித்த நாட்டுக்கு அவர்களை மீண்டும் அழைத்து வருவேன். அவர்கள் அதை ஆள்வார்கள். நான் அவர்களை பெருக செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களோடு முடிவில்லா உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன். அதனால் நான் அவர்களுக்கு கடவுளாயிருப்பேன். அவர்கள் எனக்கு மக்களாயிருப்பார்கள். என் மக்களாகிய இஸ்ரேலுக்கு நான் கொடுத்துள்ள நாட்டிலிருந்து அவர்களை இனிமேல் வெளியேற்ற மாட்டேன்.